கர்த்தாதி கர்த்தரே, ஆண்டவரே உம்முடைய அருமையான மகனே ஊழியக்காரரே ஆண்டவரே எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். Heavenly Father, after 5 years, O Lord, he is here, O Lord, at this camp of Jesus. And Heavenly Father, O Lord, when you bring people, O Lord, when you bring, O Lord, your ministers, your servants, O Lord, there is always a reason. There is always a purpose, O Lord. ஆண்டவரே, இன்று கர்த்தாதி கர்த்தரே உம்முடைய மகன் மூலமாக, உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரர் மூலமாக எங்களோடு பேச இருக்கிறீரப்பா. கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே பாஸ்டரை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, அவர் அபிஷேகத்தை நீங்கள் நடத்துங்க. அவர் மூலமாக பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையின் திசை ஆண்டவரே திருப்பும்படியாக ஆண்டவரே அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலப்பா இவர் எல்லாவற்றையும் கர்த்தாதி கர்த்தரே அநேக ஆண்டவரே கண்ட்ரிஸ் போறாங்கப்பா. ஆண்டவரே ஃபேமிலியை விட்டு தூரம் வராங்க. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே அவருடைய குடும்பத்தை இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மனைவி 2 அருமையான பிள்ளைகள், அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த வேளையில் ஆண்டவர் நாங்கள் செபிக்கும் பொழுது இந்த ஜெபம் அவர்களை தொடும்படியாக கர்த்தாதி கர்த்தரே நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேளையப்பா உங்களுடைய ஆலயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you, Pastor. Please be seated. Let's welcome Brother Kumar and Sister Beulah. They are here. Let's give them a warm welcome. அவங்களுக்கு தான் வந்து பாஸ்டர் தங்கியிருக்கிறாரு. So thank you brother for bringing Pastor. He is such a blessing. You are also such a blessing for us. Hallelujah. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என்னுடைய அருமையான OCBC ஃபேமிலிக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதல்கள். பெரிய சந்தோஷம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே கேம்ப் சைட்டில் நம்ம சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன் பிட்வீன் ஆன்லைனில் ஒருத்தர் கேம்ப் மினிஸ்ட்ரி பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். மீண்டும் ஒரு விஷயம், உங்களுடைய அழகான அருமையான சிரித்த முகங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பார்த்தீங்களா, கொஞ்சம் பேர் தான் விசுவாசிக்கிறீங்க. கடைசி நாட்களில் பெரிய சவால் கஷ்டம். உண்மையை நம்ப வைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. தேவன் நம்ம அவருடைய சாயல் உருவாக்கி இருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய என்ன குறித்து மேன்மையா நினைக்கணும்னு கடவுள் கற்றுக் கொடுத்தார். When we think about ourselves proud, we are honoring our creator. நம்மை குறித்து நான் மேன்மையா நினைக்கும் போது ஒன்றும் இல்லை. நான் வீட்டுக்கு வரேன், நீங்க கொடுக்குற காஃபியை திட்டுறதும் ஒண்ணுதான், உங்களை திட்டுறதும் ஒண்ணுதான். என்னுடைய லைஃப்ல ஒரு முறை ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நம்ம அருமையான ஒரு சகோதரி, நல்ல ஆவிக்குரிய சகோதரி. ஆனா ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இன்னும் ஃபேமிலி லைஃப் பார்ட்னர் செட் ஆகல, அமையல. அதுக்கு தான் ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. ஏன் இதை என் லைஃப்ல மறக்க முடியலன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய லைஃப்ல நீ ஜெபம் பண்ணாதன்ற ஒரு சத்தத்தை நான் கேட்ட ஆண்டுகிட்ட. டோன்ட் ப்ரே ஃபார் ஹர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் மறக்க முடியல. ஆனா நம்ம அதுக்காக இல்லைல்ல, we are here to plead for the God's mercy. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட உள்ள கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே நீர் இந்த மகளுக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்றீங்க, ஸ்பெஷலி லைஃப் பார்ட்னருக்காக அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீயே அவர்கிட்ட கேளு, உனக்கு எதுவும் ப்ரொபோசலே வரலையா அல்லது ப்ரொபோசல் வந்து ரிஜெக்ட் பண்ணீங்களா? தென் ஐ ஆஸ்க்ட், ஏதாவது ப்ரொபோசல் வரலையாமா? சொன்னா ப்ரொபோசல் நிறைய வந்துச்சு பாஸ்டர். தென் ஆர்டர் கேட்டார், எப்படி அவர் ரிஜெக்ட் பண்ணான்னு கேட்டு. She has all the rights to say yes or no, but how she rejected, how she was rejected. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ரொம்ப கொஞ்சம் அழகான ஒரு பிள்ளை, என்னுடைய அளவுக்கு ஏத்த மாதிரி யாரும் அமையல. வந்தது மண்டை சரியில்லை, மூக்கு சரியில்லை, பேக்கேஜ் சரியில்லை. ஆண்டவர் சொன்னாரு, how dare she is criticizing my creation. என்னுடைய சிருஷ்டியை இன்னைக்கு சங்கீதம் 1 நம்ம நிறைய வாசித்திருக்கிறோம்ல, பரிகாசக்காரன் இடத்தில் உட்காராம். So always God encourage us to honor our brothers and sisters. நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயல் உருவாக்கி இருக்கிறோம். We are not ordinary people. We are all rare piece. நம்ம ஒருத்தர் தான் அந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்மளை எடுத்துட்டோம்னா அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வந்து ஃபுல் ஃபங்க்ஷன் எதிர்பார்க்க முடியாது. We are everyone very special. ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். ஆகவே நம்மை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமென். So I always encourage myself, I am the best in the world because the Almighty God, the best among the best, He created me. Amen. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த சந்தோஷத்துக்கான ஒரு ரூட்டே வந்து யாருன்னா கிரைஸ்ட் தான்.
சந்தோஷத்துக்கான ரூட்டே கிரைஸ்ட் தான். திடீர்னு ஒரு நாள் ஒரு வெட்டிங் போயிருந்தேன். லாஸ்ட் மினிட் நம்மள பிரசவம் பண்ண கூப்பிட்டாங்க. லாஸ்ட் மினிட்னா ரொம்ப சேலஞ்ச் இல்லை பாஸ்டர். லாஸ்ட் மினிட்ல அது வெட்டிங் பிரசங்க என்ன அட்வைஸ் கொடுக்க ஏது கொடுக்க நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணவரை வராது. அப்போ ஆண்டவர் சங்கீதம் 37:4 என்ன காமிச்சார். Delight yourself in the Lord, He will grant all your heart's desire. அப்போ என்னுடைய உள்ளத்துல நிறைய விருப்பங்கள் இருக்கலாம். அந்த விருப்பங்களை வாய்க்க பண்றது கர்த்தர் தான். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். சோ வாய்க்கப்படுகிற கர்த்தர் அவர். அப்போ என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் எப்ப ஆண்டவர் நிறைவேற்றுறாரா, when I delight myself in the Lord. As a couple நிறைய கனவுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கை துணை நம்ம பார்க்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகளோடு நான் பார்க்கலாம். அநேக நேரத்தில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில செய்யற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய லைஃப் பார்ட்னருக்கு இருக்கிற பலகீனங்கள், வீக்னஸ், இதெல்லாம் நம்முடைய லைஃப்ல காமிச்சு நம்மள நிறைய நேரத்துல டிஸ்கரேஜ் பண்ணுவோம். 100% நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப் வந்துச்சுன்னா நான் விசுவாசியம் தாஸ் மட்டும் தான் இருக்கு. வெரி ரேர். ஆனா இந்த வாழ்க்கை துணையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி நான் பார்க்கும்போது, என்னுடைய லைஃப் நான் எப்படி பார்க்கிறேன்னா, நீங்க வாசி பார்த்தீங்கன்னா சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற ஆண்டோடைய 7 கண்கள். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற ஆண்டோடைய 7 கண்கள். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் கூகுள்லாம் ஆண்டவர்னா நிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? சில நேரம் கூகுள் மேப் ஒரு திருநெல்வேலி போறோம் பாச ஊழியத்துக்கு, சரி சீக்கிரம் போயிடணும் கூகுள் மேப் போட்டு அது சுடுகாடுல கொண்டு விட்டுருச்சு. என்னடா இது கடைசியா வர வேண்டிய இடத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் அவ சுடுகாடு கேட்டது கூகுள் அப்டேட் ஆகல. பூமியை சுற்றி பார்க்கிற 7 கண்கள் எனக்கு என்னுடைய லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்குதுல. யாக்கோபு 1:17 சொல்றோம், எந்த ஒரு பூரணமான வரம், எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சோ என்னுடைய நம்பிக்கை எல்லாம் என்னன்னா, ஐ ரிசீவ் திஸ் ஃப்ரம் மை ஹெவன்லி ஃபாதர். அந்த கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியோட பார்க்கும்போது, now the responsibility goes to the God's hand. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். சோ நம்முடைய சந்தோஷத்தினுடைய அடிப்படையே ஆண்டவர் தான். சோ இன்னைக்கு கேம்புக்கு வந்திருக்கிறோம். இந்த கேம்பினுடைய அடிப்படையும் நம்பிக்கையும் கிறிஸ்து தான். நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறோம், ஆண்டவர் எங்களோட பேசுவார், ஆண்டவருடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். சோ அந்த நம்பிக்கையோட ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவார். அவர் நம்மோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் இருப்பேன் நடுவில் என்றீர், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றீர், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏனோ தயை புரிய, தாமதம் ஏனோ தயை புரிய. தற்பரனே நலமருள்வாய், தற்பரனே நலமருள்வாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கிடும். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you pastor, wonderful opportunity. So இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்மோடு கூட அநேக சாட்சிகளின் மூலமாய் அவர் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். He always speak to us to the witnesses. எபிரேயர் 12:1 எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வசனம். We covered with clouds of testimonies. அநேக சாட்சிகள். The testimonies, it's really helping us to overcome all the burden what is really suppressing us.
நம்மளை பலகீனப்படுத்துற, நம்மளை சோர்வுக்குள்ள கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் ஓவர் கம் பண்றதுக்கு எது ரொம்ப உதவியா இருக்குன்னா the clouds of testimonies. Hebrews chapter 11, Paul, he was quoting all the Bible heroes. நிறைய பைபிள் ஹீரோஸ் அவர் மென்ஷன் பண்ணிட்டே வர்றார். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவருக்கு டயர்ட் ஆயிடுது. ஏன்னா plenty of testimonies. என்னத்தை சொல்வோம்? பாரா, சிம்சோன், தாவீது, நிறைய பேர். அந்த நாட்கள்ல இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த பேப்பர்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆன நேரம் மொபைல் போன், பட்டன் போன் வந்த நாட்கள்ல டெக்ஸ்ட் மெசேஜுக்கு we have to pay. நம்ம தலையாட்டு பார்த்தா என் ஏஜ்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. பட்டன் போன் அந்த எஸ்எம்எஸ் வெரி 160 கேரக்டர்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஒன்ஸ் 161 ரீச் பண்றோம்னா we need to pay charge. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா எழுத முடியுமோ எழுதுவோம். அதனாலதான் டிஆர்னு போட்டது, தேங்க்யூ டிக்யூ போட்டது. சில நேரம் அவன் அமிச்ச மெசேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ நிறைய சாட்சிகளை கத்து வச்சிருக்கிறார். அந்த சாட்சிகள் எல்லாம் நமக்கு ஒன்றை காண்பிக்கிறது, அவர்களுக்கு நன்மை செய்த கர்த்தர் நமக்கும் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர்களை நடத்தின கர்த்தர் நம்மையும் நடத்த வல்லவராயவர் இருக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகள்ல எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு சாட்சி the complete blessing. இந்த வருஷம் நமக்கு ஜெரேமியா 30:19 தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அவைகளிலிருந்து சோத்திரமும் வசனம் சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு தெரியாதா? ஆடல் பாட சத்தமும் இங்கிலீஷ்ல தான் வருது. சரி, அப்ப இந்த வசனம் அப்படியே நிறைவேறின ஏதாவது ஒரு பைபிள் கேரக்டர் இருக்குமா, அந்த கேரக்டர்ல இருந்து நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணலாமா அப்படின்னு ஆண்டோடைய சம்மதத்துல காத்திருந்த போது தாவீதுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். How David life completely fulfilled this Jeremiah 30:19. எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு மற்ற செஷன்ஸ்ல we can go to the deeper நினைக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில 4 விதத்துல அவருடைய லைஃபை கர்த்தர் பிளஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம். such a blessed man. தாவீதை குறித்து வேதம் பல காரியங்களை சொல்லுகிறது. we all personally blessed and enjoying the ministry of David till now. அவருடைய ஒவ்வொரு சங்கீதமும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு பாஸ்டர் சொன்னார், அநேக பேர் சங்கீதத்தை வச்சே பரலோகம் போயிடுறாங்க. நீங்க சில பைபிள பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் கூர்மையா இருக்கும். பெரிய ஆசீர்வாதம். தாவீதுடைய லைஃப் பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 Samuel chapter 5:10. அங்க வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். day by day greater and greater. தாவீது என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். ஆனா ஹியூமன் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, ஜெனரல் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, there is a growth period and there is a falling period. வளர்ச்சி நாள் ஒன்று இருக்கும், வீழ்ச்சி நாள் ஒன்று இருக்கும். எல்லா லைஃப் நீங்க பாருங்க, ஈவன் the countries நீங்க பாருங்க, கண்ட்ரிஸ் ஒரு பீக்குக்கு போயிட்டே இருக்கும். அந்த பீக்குக்கு போறதுடைய அடையாளம் என்னன்னா, அது ஒரு வீழ்ச்சிக்கு நேரம் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு துபாயில எங்க போனாலும் ரியல் எஸ்டேட்டை பத்தி ரொம்ப பேசிட்டே இருக்கிறாங்க. 5% கட்டுங்க, 1% கட்டுங்க, ரைட் டைம் டு இன்வெஸ்ட். பட் சேம் டைம் இன்னொரு அலர்ட் கொடுக்குறாங்க, எவ்வளவு தூரம் ஃபாஸ்டா அது growth ஆகுதோ அவ்வளவு தூரம் அது வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனா தாவீதுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் நாளுக்கு நாள் அவன் என்ன விருத்தி அடைந்தான். He become greater and greater. Whatever the situation comes, whatever the challenges come, nothing could weaken him. அவனை எதுவுமே பலகீனப்படுத்தவே முடியல. அவன் என்ன பலன் மேல் பலன் அடைந்து கொண்டே இருந்தான். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, whatever the situations come, whatever the challenges come, whatever the future challenge is going to come, the one thing is sure, we will not be weaker, we will be stronger and stronger. நாம் greater and greater. அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய லைஃப்ல ஒரு கன்விக்ஷனுக்குள்ள பிசாசு நம்மளை வச்சிருக்கிறான். ஒரு சக்சஸ்க்கு ஒரு பீரியட் இருக்குது, ஒரு ராஜரீகமா வாழ்றதுக்கு ஒரு பீரியட் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்நாளில் எல்லா நாளும் நாம் பெருகிக் கொண்டே இருக்கும்படிக்கு தேவன் நமக்குள் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. You become greater and greater. நாளுக்கு நாள். 2 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் வாசிங்களா. If you read 2 Samuel chapter
3 verse 1, அங்க வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, there was a long war between house of Saul and the house of David. நீண்ட நாள் யுத்தம். இந்த உலக வாழ்க்கையே ஒரு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் உங்கள் உபத்திரவம் உண்டு. பேட்டில் இல்லாத ஒரு அனுபவமே கிடையாது. என்ன நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கிருபைனா, கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, நாங்க எப்பயுமே நினைப்போம் இதை கடந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு. ஆனா கடந்துகிட்டே இருப்போம், பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். உண்மையா இல்லைங்களா? ஒரு நினைப்போம் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆடணும், சின்ன பிள்ளைகளை பார்த்து பரவாயில்ல, ஐயோ இந்த சின்ன பிள்ளை மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அந்த சின்ன பிள்ளைக்கு தான் தெரியும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். ஒரு முறை ஒரு பர்த்டே ஹவுஸ்க்கு பிரேயருக்கு போயிருந்தேன். அப்போ வழக்கமா பாஸ்டர்ஸ் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த பிள்ளை ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷ தேவையிலும் கர்த்தருடைய கிருபையிலும் நல்லா வளரணும்னு சொல்லி எங்களை வளர்க்கறதுக்கு பிரியாணி போயாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். என்னுடைய டாக்டர் போயிட்டு அந்த சின்ன பிள்ளைகிட்ட இதை பேசிட்டு இருக்கிறேன். என்ன பேசுறான்னு பார்த்தா என் டாக்டர் சொல்றேன், வளர்ந்துடாத அப்படின்னு. நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், ஆண்டு நல்ல ஹெல்த்தியா வளரட்டாண்டு. அவ சொல்றா வளராத. ஏன் அதுக்கு ரீசன் சொல்றான், வளர்ந்துட்டா ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. வளர்ந்துட்டா உன்னையே சாப்பிட சொல்லிடுவோம், நீயே சாப்பிட சொல்லிடுவாங்க. வளர்ந்துட்டா so everyone has their own challenge. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. படிச்சு முடிச்சுட்டா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வருது. வேலை கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வருது. கல்யாணம் முடிச்சுட்டா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அதுக்கு பிறகுதான் புது சாப்டரே ஆரம்பிக்குது. யுத்தங்கள் பல நாள் இருக்கு. அக்கறை இக்கறை பிரச்சனை சொல்ற மாதிரி இந்தியாவில் இருக்க வரைக்கும் இருந்த பிரச்சனை வேற, நியூசிலாந்து வந்த பிறகு இருக்கிற பிரச்சனை வேற. So we have the challenges always. மினிஸ்ட்ரியில ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஆனா நமக்கு ஒரு பெரிய நமக்குள்ள என்ன ஒரு கன்விக்ஷன் நம்ம இருக்கிறோம்னா, எனக்கு மட்டும் தான் பிரச்சனை, மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. Everyone has their own challenge. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய வாழ்க்கையில நீண்ட நாள் யுத்தம் இருந்தது. There was a long war between house of Saul and house of David. இன்னைக்கு பல நேரத்துல நிறைய யுத்தங்களை எந்த முடிவுக்கு கொண்டு வராம கண்டினியூ பண்றதுக்கான ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, இந்த உக்ரைன் வாரா இருக்கலாம், இந்த காசா வாரா இருக்கலாம், இந்த யுத்தத்துக்கான ரகசியங்கள் எல்லாம் என்னன்னா, டு வீக்கன் த ஸ்ட்ராங் நேஷன்ஸ். யுத்தத்துல தொடர்ந்து ஈடுபட அது எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருக்கலாம், யூரோப்பா இருக்கலாம். சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா they are all weakened in their economy. யூரோப்ல எல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இப்ப ஹைவேல ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா பினான்சியல் சேலஞ்ச். நெதர்லாண்ட்ஸ்ல இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க கவர்மெண்ட் காசு இல்லை. ஆக அதை சமாளிக்கிறது என்ன பண்ணா, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. So it's happening everywhere. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு யுத்தம் வருதுன்னு சொன்னா அதனுடைய நட்பு நாடுகள் எல்லாம் அதுக்கான பணத்தை கொடுத்து உதவி செய்யும் போது these people are getting weaker and weaker. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில யுத்தம் ஒரு நாளும் குறையவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு யுத்தமும் அவனை பலவானாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். Every battle he becomes stronger and stronger. He become greater and greater. I really surprised God's greater blessing in God's people life. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சரி, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு நெருக்கமும் நம்மை பலப்படுத்தும்படி தேவன் அனுமதிக்கிறாரே தவிர ஒன்றும் நம்மை பலகீனப்படுத்துவதே இல்லை. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை தேவ ஜனங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எரேமியா மூலமா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்கள் அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் போவீர்கள், நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள். நிறைய ப்ராஃபட்ஸ் அங்க சொல்றாங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யெகோவா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் மீட்டுக்கிட்டு வருவார், நீங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு வருவீங்க, உலகத்தில் இருக்கிற உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வரும் பொழுது எரேமியா மாத்திரம் சொல்றாரு, there is a purpose why God is taking you to the captivity. உங்களை ஒரு சிறைச்சாலைக்குள்ளாய் தேவன் கொண்டு போவதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. சோ நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்க எங்க போனாலும் சரி ஆசீர்வாத கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஜோசப் லைஃப் பாருங்க, 13 வருஷம் அவனுடைய லைஃப்ல he went through the different kind of challenges. 13 years அவன் லைஃப் அவன் கண்ட்ரோல்லே கிடையாது. ஆனா ஒன்று மாத்திரம் நிச்சயம், எங்கெல்லாம் இருந்தானோ அங்கெல்லாம் ஆளுகையை கர்த்தர் அவன் கையில கொடுத்தார்.
அவன் போத்திபாடி வீட்டுக்கு போறான். அங்க போத்திபாடி வைஃபே சொல்றாரு, என்ன தவிர எல்லாம் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சிறைச்சாலைக்கு போகிறான். வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலை முழுவதையும் விசாரிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கையில கொடுத்தார். He became the supervisor to the prison. எங்க இருக்கிறான் முக்கியம் இல்ல, எல்லா இடத்துல ஆளுகை செய்யபடி கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் தேவனுடைய காரணம். அப்ப எரேமியா மூலமா கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், நீங்க போகிற தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. காரணம், சீக்கிரம் நீங்க வர போறது கிடையாது. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். நீங்க திராட்சை தோட்டத்தை நாட்டுங்க, வீட்டை கட்டுங்க, அந்த தேசம் நல்லா இருக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவருடைய கண்கள் வித்தியாசமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். அது உலகத்தின் பார்வைக்கு அது ஒரு போராட்டம் மாதிரி தெரியலாம். ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ இஸ்ரவேலை திரும்பி பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமாய் போனார்களோ, எந்த தேசத்துல எல்லாம் கிட்டத்தட்ட தானியேலுடைய நாட்கள் எல்லாம், தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா போகும்போது வெறும் யங் ஏஜ்ல அவர் போகிறார். சொல்லிட்டார், ஆண்டு 70 வருஷம் நீங்க அந்த தேசத்துல அடிமையா இருக்க போறீங்க. அந்த 70 வருஷத்துல 4 ராஜாக்கள் மாறுகிறார்கள். 4 ராஜாக்களும் தானியேலுக்கு ஃபேவரபிளானார். 3 ராஜ்யமும் தானியேலுக்கு ஃபேவரான ஒரு ராஜாக்கள். ஆனாலும் தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து அவளை வெளியே கொண்டு வரல. தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கிறது. அங்க ராஜாக்கள் எல்லாம் ஜஸ்ட் கண்ட்ரோல் பை த டேனியல்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். தானியேல் என்ன சொல்றாரு தான் நடக்குது. பாபிலோன் ஈர்த்து தேசத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம யோசேப்பு சொல்றதா ஆசீர்வாதமா இருக்குது. ஆனாலும் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அவர்கள் இந்த தேசத்துல கர்த்தர் வைக்கிறார். நீங்க எரேமியாவின் நாட்கள் ஆகட்டும், நம்ம தானியேலின் நாட்கள், அந்த சிறையிருப்பின் நாட்கள்ல எங்கெல்லாம் யூத ஜனங்கள் போய் அவர்கள் செட்டில் ஆனாங்களோ, அங்க எல்லாம் கர்த்தர் அவர்களை சினகால்களை கட்டும்படி கர்த்தர் கிருபை செய்தார். wherever they went they established the synagogue. நீங்க ஹிஸ்டரி திரும்பி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு ஒரு மிஷனை சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கித்து எல்லாரையும் நீங்கள் சீஷர்களாய் மாற்றுங்க. இப்போ அவங்க போறாங்க. பாருங்க, கர்த்தர் செய்த காரியம் பாருங்க. எரேமியாவின் நாட்களில், இந்த தானியேலின் நாட்கள்ல எங்கெல்லாம் இவர்கள் சிறைப்பட்டு போனார்களோ அங்கெல்லாம் சினகாகளை கர்த்தர் ஏற்கனவே கட்டி வைத்திருந்தார். ஒவ்வொரு சினகாகும் இயேசு சுவிசேஷம் பிரசங்கிக்கிற பிரசங்க மேடைகளா கர்த்தர் மாற்றினார். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ஒரு பெரிய ரிவைவல் வருகிறது. அந்த ரிவைவலுக்கான ஃபவுண்டேஷன் எப்போ ஆரம்பிக்கிறாரு? எரேமியா நாட்கள் ஆரம்பிக்கிறார். ஏன் தாமஸ் இந்தியாவுக்கு வருகிறார்? இந்தியாவில் இருக்கிற யூத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி வருகிறார். அதன் மூலமா தான் சுவிசேஷம் நமக்குள்ள வருகிறது. என் அன்பு தேவஜன், ஒன்றை நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் தேவ ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும் நம்முடைய மேன்மைக்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு யுத்தமும் தாவீது எப்படி மாத்திச்சா? He became stronger and stronger. உங்க பக்கத்துல ஆளு சொல்லுங்களேன், நீங்க you will be greater and greater. You will become stronger and stronger. Hallelujah. Greater and greater. காரணம் கர்த்தருடைய காரணம். மூணாவது ஆசீர்வாதம் பாருங்க. நாளுக்கு நாள் தாவீதோடு கூட வந்து மனுஷர்கள் சேர்ந்து தாவீதுடைய சேனை எப்படிப்பட்ட சேனையா மாறிச்சா? கர்த்தருடைய சேனையாய் மாறினார். ஆமென். யோசிச்சு பாருங்க, தாவீது அவன் விரட்டப்படுகிறான். ராஜரிகம் யார்கிட்ட இருக்குன்னா சவுல் கிட்ட இருக்குது. கிங்டம் சவுல் கிட்ட இருக்குது. ஆர்மி சவுல் கிட்ட இருக்குது. ஆனா ஜனங்க யாரை தேடி வருகிறார்கள்? தாவீதை தேடி வருகிறார்கள். நீங்க பைபிள் வாசிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது பின்னாடி வந்தவங்க யாரு தெரியுமா? எக்ஸ் கிரிமினல்ஸ், பேங்க்ரப்சி, கடன்காரர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள், தேடப்படுகிற குற்றவாளிகள் யாரு முன்னாடி வந்தாங்க? தாவீது பின்னாடி. பாருங்க, இந்த தாவீதினுடைய ஒரு அபிஷேகம் பாருங்க. அவனை சுற்றி இருந்தவர்களுடைய அபிஷேகம் இவனை மேற்கொள்ளல, இவனுக்குள்ள இந்த அபிஷேகம் அவர்களை மேற்கொண்டது. He'll become stronger and stronger. He'll become greater and greater. He became the army of God. எப்படிப்பட்ட ஆளா மாறினா? தாவீதினுடைய சேனை கர்த்தருடைய சேனையை போல மாறிச்சு. இன்னைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம், சூழ்நிலைகள் நம்மை மாற்றுகிற ஒன்று அல்ல, நாம் சூழ்நிலை மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
சூழ்நிலைகளால் ஆளப்படுகிற ஜனமாய் அல்ல, சூழ்நிலைகளை ஆளுகிற ஜனமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ப முடியாது? அதுதான் உண்மை. இன்னைக்கு உதாரணத்துக்கு காட்சன் பதில் எடுத்துப்போம், இல்ல நம்ம யாரை எடுத்துக்கலாம், டார்வின் பதில் எடுத்துப்போம், சாலமன் எடுத்துக்கலாம். ஓட்டு கொடுக்கல நம்ம ஆட்கள் ரொம்ப விசேஷம். அந்த ஒரு அனாயிண்டிங் வேற எந்த ஜாதிக்கும் வராது. சாலமன் பதில் எடுத்துப்போம். சிம்பிளா சொல்லுவோமே, சாலமன் வந்து நியூசிலாந்து வந்துட்டாருங்க. நியூசிலாந்து வந்த பிறகு சாலமன் பணக்காரன் ஆயிட்டார். ஈஸி தானே நம்புறது? ஈஸி. இதே இது சாலமன் நியூசிலாந்து வந்தாருங்க, நியூசிலாந்து பணக்கார நாடு ஆயிடுச்சு. நம்ம முடியல பாத்தீங்களா? சூழ்நிலை மாத்திர வேதம் சொல்லுகிறது, யோசேப்பால் பார்வோன் ஐஸ்வர்யவானாய் மாறினான். யார் ஐஸ்வர்யவானா மாத்துறது? ஹிஸ்டரியை கத்த தலைகளா மாத்துற. உலகத்துடைய வழக்கம் பார்வோன் மற்றவர்களை ஐஸ்வர்யனா மாத்திரா. ஆனால் யோசேப்போடு கத்தர் இருந்ததுனால யோசேப்பு பார்வோனை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். அன்பு தெய்வ ஜனமே, நீங்க ஆதியாகமம் 47:7 வாசித்து பாத்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுங்க, யோசேப்பு யாக்கோபை பார்வோனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். யாக்கோபும் பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறது? ஜேக்கப், he blessed her. அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்க சித்தம். கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷன் பெரிய சேனையா மாறுறதுக்கு ராஜ்யம் தேவையில்லை. ஒரு மனுஷன் பெரிய ராஜ்யமா மாறுறதுக்கு அதிகாரம் தேவையில்லை. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தார்னா அவனுடைய சேனை கர்த்தருடைய சேனையாக மாறும். ஹல்லேலூயா. If God is with us. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நாளுக்கு நாள் அவன் பெருகி கொண்டிருந்தான். நாளுக்கு நாள் அவன் பலப்பட்டு கொண்டே இருந்தான். நாளுக்கு நாள் அவனோடு கூட வந்து சேருகிற ஜனங்கள் சேர்ந்தார். யாருக்கு ஆட்கள் வருவாங்க சொல்லுங்க? When people realize that you become the blessing to them, people will follow you. When people realize that you are the blessing to them, people will follow you. நீ யாருக்கு PR கொடுக்கறாங்க? யாருக்கு PR கொடுப்பாங்க? பெர்மனன்ட் ரெசிடென்ட். கனடால ஒவ்வொரு வருஷமும் ஒரு லிஸ்ட் போடுவாங்க, who is eligible for the PR. யாரு? whoever needed to the country. எந்த ப்ரொஃபஷன் அந்த கண்ட்ரிக்கு தேவையோ. ஒருவேளை இந்த தடவை அக்கௌண்டன்ட் இருக்கலாம், இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து பிசியோதெரபிஸ்ட் இருக்கலாம். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாருன்னா we become the need to the nations. நாம் தேசங்களுக்கு தேவையாய் கர்த்தர் மாற்றுவார். நாம் தேசங்களுக்கு தேவையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றார். தாவீதுடைய வாழ்க்கையில அதான் வேதம் சொல்லுகிறது, people realize that அவன் எங்க இருந்தாலும் அதுதான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அவர் வனாந்திரத்துக்கு போனாராம். திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார். அவரு சிட்டி சென்டர்ல மீட்டிங் வைக்கல, எங்கதான் வச்சாரு? வனாந்திரத்துல. If the grace of God upon our life, if you become the need to the world will follow you. ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்குது? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ லைஃப் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ராஜாக்கள் சொல்றாங்க, இவங்க சொல்றபடிதான் பூமியில் இருக்க சகல ஜனங்களும் கீழ்ப்படியும். இவர்களுடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். இன்னொரு ஆசீர்வாதம் நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கலாம்னா 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 29 verse 28. இங்கிலீஷ்லயும் வாசிக்கலாம், தமிழ்லயும் வாசிக்கலாம். He died at good old age. கேக்குறதுக்கு he died at a good old age. At good old age. பக்கத்துல சொல்ல good old age. நீங்க தான் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணீங்க. good old age. இது good old age. Right. Good old age. Having enjoyed long life. Have enjoyed long life. Wealth and honor. Wealth and honor. Honor theme வந்துட்டீங்களா? Wealth and honor. Yes. The son Solomon succeeded him as king. So the blessing பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி செய்தார்? நல்ல முதிர் வயதிலே அவன் என்ன செய்தானா? கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சானா. அவனுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தமிழ்ல வாசிக்கலாமா? டேவிட் பத நல்ல தமிழ் வாசிப்பீங்களே? அதே ரீதியில அவன் தீர்க்காயுசும்
ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே தமிழ்ல ரொம்ப நல்ல முதிர் வயதிலே வாசிங்க. மரணம் அடைந்த பின்பு அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே இங்க பாருங்க, இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, நல்ல முதிர் வயதிலே ஐஸ்வர்யமும் கனமும் உடையவனா, ரிச் அண்ட் ஹானர். ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக பிரகாரமா ஐஸ்வர்யத்துக்கான கால்குலேஷனே டிஃபரெண்ட். ரிச்சஸ், டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ரிச்சஸ் சம்திங் டிஃபரெண்ட். எவ்வளவு நல்ல கார் வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய தேசத்துல இருக்கிறாங்க. பட் காட்ஸ் கான்செப்ட் ஆஃப் ரிச்னஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். நீங்க நீதிமொழிகள் 10:22 வாசிங்கன்னா, Proverbs chapter 10:22 அந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட ஒரு வேதனையை கூட்ட மாட்டார். So the God's richness will makes us, no, God's blessing will makes us rich. He will not add sorrow on that. அவ கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்னன்னா, அவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ஜாய் பண்றதுக்கான ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். He will give all the grace to enjoy. எவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம இருக்கிறோம் முக்கியம் இல்ல, எப்படி சந்தோஷமா இருக்கோம்ன்றதுதான் முக்கியம். நிறைய ஒய்ஃபை கேட்ட அனுபவத்துல சாலமோன் சொல்றாரு, இந்த சாலமோன் இல்ல, எனக்கு லேட்டா தான் பிக்கப் பண்ண பாஸ்டர். இவர் வந்து ரட்சிக்கப்பட்ட சாதம். அவர் சொல்றாரு, ஒரு சண்டைக்காரியோட கூட அரண்மனையில் இருக்கிறத விட ஒரு குடிசையில் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்றாரு. So how much we have, that is not a blessing. How much we enjoy. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குன்றதுக்கு ஆசீர்வாதம் இல்லை, எவ்வளவு ஐஸ்வர்யத்தை நான் என்ஜாய் பண்றேன்றதுதான் எனக்கு ஆசீர்வாதம். So தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, God blessed him to enjoy all the blessing what God has given to him. ஐஸ்வர்யமும் கனமும். He was a man of honor. Man of honor. இந்த ஆசீர்வாதம் ஏன் தாவீதுடைய லைஃப் நடத்தினா, it didn't complete only with his generation, with his life, it continued to his generation. அதுதான் ஒரு கம்ப்ளீட் blessing பாருங்க. அப்போ ஒரு ஆசீர்வாதம், நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்றது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. It has to continue to generation to generation. என் தலைமுறைகளுக்கு அது கடந்து செல்ல வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன்மேல் இருக்கிற ஆவியை, உன் நாவினால் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை இது முதற்கொண்டு உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் சந்ததியின் சந்ததிக்கு விலகாதிருக்கும் என்று உன்மேல் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார். We are the assured blessing. தலைமுறைகளின் generation to generation. தாவீதுடைய வாழ்க்கையில if you read Psalms 89 verses from 20 to 32, 20வது வசனத்து 32வது வசனம் வரை நீ வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஒரு சந்ததி உனக்கு இராமல் போகாது சொல்லிட்டு 30ல இருந்து 32 வாசித்தீங்கன்னா நமக்கே ஒரு சந்தேகம் வரும். தாவீதுடைய உள்ளத்துல சந்தேகம் வருது, ஒருவேளை என் பிள்ளைங்க உங்க வசனத்தின்படி நடக்கலன்னா, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமா போனாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, in my own way I will bring them back. இந்த வசனத்தை நியூசிலாந்துல சொல்ல முடியாது, மிலாரினால் தண்டிப்பேன் சொல்ல முடியாது, அப்புறம் நம்ம பனிஷ்மெண்ட் போக வேண்டியது. So in his own way, God has how to deal the people. God has how to bring the people to the salvation of God. வேதம் சொல்லு, his hand is not shortened to save his people. Salvation belongs to the righteous generation. So that is the greatest blessing. இதே blessing தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார். ஜெனிசிஸ் chapter 15 நீங்க வாசித்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு நல்ல காரியம் என்னன்னா, he never hide anything to his people. He never hides anything. Genesis 15 the last verses நீ வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ நல்ல முதிர் வயதிலே உன் பிதாக்கள் அண்டையில் நீ சேருவாய். இந்த ப்ராபஸி யாருக்கா வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம், ஆண்டவரே எங்க எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் எங்க நெத்தியில நீங்க பிரிண்ட் பண்ணலாம் ஆண்டவரே. எவ்ரிஒன் ஹஸ் தி எக்ஸ்பைரி டேட், ரைட்? அந்த எக்ஸ்பைரி டேட் தெரிஞ்சதுன்னா இன்னைக்கே நம்ம எக்ஸ்பைரி ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் அவர் சொல்றாரு, நீ நல்ல முதிர் வயதிலே உன் பிதாக்கள் அண்டையில் நீ சேருவாய். And he was talking about how God is going to allow his children to suffer in the land of Egypt. அவர் சொல்றாரு, for a purpose I am taking your children to the slavery
they will be under the slavery for 400 years, but I will faithful to you. After 400 years, the fourth generation, I will bring them back to this promised land. எப்படி ஒரு அஷ்யூரன்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உன் சந்ததியுடைய வாழ்க்கையில செய்து நான் முடிப்பேன். The greatest assurance. ஆபிரகாம் இந்த பூமியில இல்ல, ஆனா வேதம் சொல்லுகிறது, Exodus chapter 2, the last verse வாசித்தீங்கன்னா, God reminded Abraham, Isaac and Jacob, and God delivered the people of Israel from the bondage of Egypt. As the Lord promised, God brought them back, and God fulfilled what he promised to Abraham. So தாவீதுக்கு அதுதான் கர்த்தர் சொன்னாரு, நீ மாத்திரம் இந்த ஆசீர்வாதத்தில் இருக்க மாட்ட, this blessing will continue to generation to generation. Amen. எத்தனை பேர் இது ஒரு பெரிய blessing நினைக்கிறீங்க? We need not worry about anything because God is in our life. தாவீதோடு கூட இருந்த கர்த்தர். அதுதான் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லுவாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நான் தாவீதின் தேவன். இன்னைக்கு இந்த தாவீதோட லைஃப்ல இப்படி ஆண்டவர் bless பண்றதுக்கான ஒரு ரீசன் என்ன? What is the reason? எப்படி இந்த தாவீது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்? எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் வந்தன? Acts chapter 13 verse 22 வாசிக்கலாம். Acts chapter 13 verse 22. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாமா? After removing Acts chapter 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். God said, I found David is a man after my own heart. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். வாசிங்க. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். David, he got the testimony from God. What testimony? God said, he will do everything which is pleasing to my heart. எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்கிற சாட்சியை பெற்றார். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, we should have the testified life before God. கர்த்தருக்கு முன்பதாக ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. If you have that life, வேதம் சொல்லுகிறது, தாவீதை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். You will become strong, greater and greater, stronger and stronger. You will increase day by day. This blessing not only in your life, it will continue to generation. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பதற்கான வல்லமையும் கிருபையும் பெற்ற ஆண்டவரா இருக்கிறார். ஆனா இந்த ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் தேவையான ஒண்ணு என்ன தெரியுமா? We should have the good testimony from God. தேவனுடைய கண்களில் நற்சாட்சி பெறுகிற ஒரு அனுபவம். யோபு லைஃப்ல நீங்க அதை பார்க்கலாம். If you read Job chapter 16 verse 19. யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாமா? Job chapter 16 verse 19. Job 16. இப்போதும் இதோ அவருடைய சாட்சி எங்க இருக்குதா? என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது யோபுடைய லைஃப்ல சொல்றாரு, என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் எங்க இருக்கிறாரு? உன்னதங்களில் இருக்கிறார். இது ஆண்டவருடைய கண்களில் அந்த சாட்சி பெற்ற ஒரு லைஃப். God pleased with us. நீங்க இஸ்ரேலைஸ் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் பாத்தீங்கன்னா, they are such a blessed people. அவங்கள மாதிரி ஒரு ஆசீர்வாதமான ஆட்கள் யாருமே கிடையாது. Deuteronomy chapter 7 verse 13-14 வாசித்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் சொல்றாரு, out of his love he blessed his people in a glorious way. அங்க மோசே சொல்றார், கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார்.
எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா பியாண்ட் their எக்ஸ்பெக்டேஷன். ஆண்ட சொல்றாரு, உங்க அத்தனை பேருக்கு நான் கட்டாத வீடு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கும் நீங்க நடாத திராட்சை தோட்டத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கும் பாலும் தேடு ஓடுகிற தேசத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். God promised beautiful promises. நிறைய வாக்குத்தத்தங்களை கற்றுக் கொடுத்தார். பட் நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம், அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள்ல நாம் வேதத்தில் பார்க்கிறோம், யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். Only the two people. The reason என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you read Numbers chapter 14 verse 8, என்னாவது புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், if God please with us, he will take us to the promised land. கர்த்தர் மாத்திரம் எங்கள் மேல் பிரியமாய் இருப்பார் என்றார். கர்த்தர் மாத்திரம் எங்கள் மேல் பிரியமாய் இருப்பார் என்றார். இன்னைக்கு இந்த கேம்ப்ல தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். நிறைய வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா 30:19 சொல்லுகிறது, நாங்கள் பெருக போகிறோம், நாங்கள் பலத்த ஜாதியாய் மாறப் போகிறோம், நம்ம ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். ஆனா இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு எப்படி தாவீது ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ, எப்படி யோபு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ, what are the challenges? யோபுடைய லைஃப்ல அவ கடந்து போன எந்த விதமான போராட்டமும் தேவன் அவருடைய வாழ்க்கையில் வைத்த மகிமையை மாற்றவே முடியல. It become glory to Job. வேதம் சொல்லுகிறது, முந்தின நிலையை பார்க்கல யோபு 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போன எல்லா போராட்டங்களும் அவருடைய வாழ்க்கையில நன்மையாய் கர்த்தர் மாற்றும்படி செய்தார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய லைஃப்ல பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா தீமைகளை கர்த்தர் நன்மையாய் முடியும்படி கிருபை செய்தார். They never regret what happened in their life. ஒரு நாள் கடந்து போன போராட்டங்கள், சோதனைகள் ஒன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் துக்கமா மாறல. காரணம் என்ன? அவர் சொல்லியபடியே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி கொடுக்கிறபடிக்கு, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பிரியமாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. God should please with our life. கர்த்தர் மாத்திரம் நம்ம மேல பிரியமா இருந்துட்டாருன்னா அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்ந்தார். சரி, இப்ப ஒரு சின்ன ஒரு பிகினிங்கோட நம்ம ஃபர்ஸ்ட் செஷனை முடிக்க போறோம். எப்படிப்பட்ட ஜனங்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? எப்படிப்பட்ட ஜனங்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு வரும்போது அது ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாரு. If you read 1 Corinthians chapter 10 verse 1 to 4 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 1 Corinthians chapter 10 verse 1 to 5 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார். யாரை கம்பேர் பண்றாரு? நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சுக்கும் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கம்பேரிசன் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, அந்த எகிப்து தேசத்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனாங்களா, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இப்ப புதிய ஏற்பாட்டு சபையில நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. They delivered from the land of Egypt. We were delivered from our sinful life. ரெண்டாவது சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் செங்கடல் என்கிற யோர்தான் என்கிற ஞானஸ்நான உடன்படிக்கையின் வழியாக அவர்கள் கடந்து வந்தார்களாம். இந்த பேப்டிசத்தை எதோட கம்பேர் பண்றாரு? அந்த செங்கடல் அவங்க கடந்து வந்த பாதை. இட்ஸ் கம்பேரிங் டு த பேப்டிசம். We are all become the citizen of kingdom of God. எதுல? ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலமாய் நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்றார், அவர்கள் எல்லாரும் வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். நம்ம எல்லாம் எதை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அங்க அவர் சொல்றார், அவருடைய தாகத்தை கண்மலை நீரினால் அவர் தீர்த்தார். அந்த கண்மலை கிறிஸ்து அப்படின்றார். இன்னைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய தாகங்களை அவர் தீர்க்கிறார். சோ இஸ் கம்பேரிங். அவர் ஒரு பெரிய ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறாரு. இந்த 5வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தோம். என்ன அர்த்தங்க? அதற்கு அதிகமாக
அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமான பேரில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. They went through all this experience. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு ஞானஸ்நான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிச்சிட்டு இருக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா ஒரு கேள்வியை கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் வைக்கிறார். அவர்கள் அநேகமான பேரில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு இதே கொஸ்டின் தான் நம்ம கிட்ட இருக்கிறோம். Are we having the please life before God? கர்த்தர் நீங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யோபு சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? I please with you. டேவிட் சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? I please with you. யோசேப்பு சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? I please with you. இந்த ஒரு தாட்டை தான் நீங்க நம்முடைய இருதயத்தில் வைக்க போறோம். If God please with us, if God testifies, கர்த்தருடைய கரத்துல நமக்கு சாட்சி வந்துருச்சுன்னா, என் அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, if God is on your side, who can stand against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் நமக்கு விரோதமாய் நிற்க முடியும்? என் அன்பு தேவ ஜனமே, அந்த கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜனமா இருக்க கூடாதுன்றதுல தான் பிசாசு எப்பயும் போராடிட்டே இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வர போறோம். எந்த காரியத்தினால கர்த்தர் அவர் மேல பிரியமா இல்லைன்னா, நான் எப்பயுமே சொல்லுவேன், ஃபேன்சி நம்பர்ல வர வசனம் எல்லாம் நம்ம ரொம்ப தேவையான வசனமா இருக்கும். இங்க ஒரு ஃபேன்சி நம்பர் வருது 10-10. வாசிக்கலாம். 1 Corinthians 10:10. And do not grumble. Do not grumble. பக்கத்துல சொல்லுங்க. Do not grumble. Do not grumble. யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டாரா? யாரு மேல? முறுமுறுக்கிறவங்க. Do not grumble. வாசிங்க தம்பி, அதோட நின்று பாருங்க. As some of them did. Some of them did. Some of them னதிலே 5,99,998 காலி. Most of them தான் என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. So ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, God never pleased with our grumbling. முறுமுறுப்புல ஒரு நாளும் தேவன் பிரியப்படுறதே கிடையாது. The problem என்னன்னா, we have the reason for all our grumbling. நம்முடைய முறுமுறுக்கிறதுக்கு பின்னாடி எல்லாம் we have the reason. கடவுளுக்கு ஒரு உருவாக்குற வல்லமை இருக்குது பாத்தீங்களா? அவருடைய சிருஷ்டிப்பாளரால நமக்கு உருவாக்குற வல்லமை, we create the reasons. முறுமுறுக்கிறதுக்கு we have the reason. யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் முறுமுறுத்தாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. வானத்தின் மண்ணாவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, ஆனா வெங்காயத்து மேல அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. வானத்தின் மண்ணாவை சாப்பிட்டு இருந்தாங்களா, பூண்டு மேல ஆசை வந்துச்சு. அந்த கிரம்பிளிங் வந்துட்டா எதெல்லாம் நமக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையா தெரியாது. மண்ணாவை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனா மோசே போய் சொல்றாங்க, எகிப்துல எப்படி பிரியாணியை வச்சு சுத்தி இருந்து சாப்பிடுவோம் தெரியுமா? ஆனா எகிப்துல அவன் கஞ்சி கூட கண்ணில் காட்டலையா. கல்யாணம் வந்த பிறகு ஹஸ்பண்ட் சொல்லுவான், எங்க அப்பா எப்படி வச்சிருந்தா தெரியுமா, அங்க போய் பார்த்தா தெரியும். எங்க அம்மா கிரம்பிளிங் என்ன பண்ணும்னா, ஒன்று இல்லாததெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி கொண்டு வரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம நியூஸ்ல அது வந்திருப்போம் தெரியாது. ஆனா இங்க வந்த பிறகு சொல்லுவோம், ஏன்டா வந்தோன்னு தெரியல. அங்கேயே என் ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி நல்லா இருக்கா தெரியுமா? பாஸ்டர் நம்ப மாட்டீங்க, கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றதே இல்ல பாஸ்டர். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சவங்க நம்மள கட் பண்ணிடுறாங்க. நல்லா இருந்தாங்க, இந்த பாஸ்ட் வந்து இவ்வளவு காமிச்சாருங்க, லைஃப் போச்சுங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்மளை தூங்க விடுறது இல்லை. இரவு பகல் எழுப்பி பாஸ்டர் பொண்ணை பாருங்க, மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்றது, கர்த்தர் சித்தமான்னு கேட்கறது, கர்த்தர் தரிசனம் காமிச்சாருலாம் சொல்றது. ஆனா முடிஞ்ச பிறகு நான் யோசிச்சு பார்த்தேன், இஸ்ரவேல் ஜனங்க நிச்சயம் இந்த வெங்காயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்களா? கொஞ்சம் மோசே கொஞ்சம் எக்ஸாஸ்ட் பண்ணி எழுதிட்டாரோ அப்படின்னு நினைச்சேன். ஒரு ஸ்காட்லாந்து ஊழியத்துக்கு கூட்டு போனேன். ஒரு ஸ்காட்டிஷ் சர்ச்ல ப்ரீச் பண்றோம். ப்ரீச் பண்ண அங்க ஒரு நம்ம கலர்ல ஒரு ஆள், எல்லாம் நம்ம கலரா தான் மரியாதை இருக்காது.
அது அந்த வெள்ளையில நம்ம கலர்னோன்னு ஒரு மகிழ்ச்சி. அந்த சர்வீஸ் முடிச்சோன்னு அவர் போய் பார்த்து பேசுறேன். அவர் நம்ம ஜப்னா ஸ்ரீலங்கா சகோதரர். அவர் நிறைய காலம் பேசிட்டு சொல்றேன், பிரதர் வாட் அ பிளஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா அன்னைக்கு வரும்போது தான் பஸ்ல வந்தேன். பஸ்ல வரும்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே டிரைவர் இறங்கிட்டார். நான் பயந்துட்டேன், ஏதாவது ஸ்ட்ரைக்கிங் ஆகுறாரு. நம்ம ஊர்ல அப்படிதான் லிசிங் டிரைவர் விட்டு ஓடிடுவோம். அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீல் சேர் பேசஞ்சர் வராரு. அவரை ஏத்துறதுக்காக பஸ் அப்படியே லோவர் பண்ணி யோசிப்பாரு, ஐயோ இப்படிப்பட்ட பொற்காலம் எல்லாம் எப்ப இந்தியாவில் வரும். ஒரு முறை எங்க அம்மா பஸ் படிக்கட்டு ஏற தடுமாறிட்டாங்க. கண்டக்டர் சொன்னா ஏற முடியல, எதுக்கு நீ எல்லாம் அதை பார்த்து இதை பார்த்து எனக்கு நம்ப முடியல. பூலோகத்துல ஒரு பரலோகம் இருக்குதான். ஒரு வீல் சேர் பேசஞ்சர் இருக்கா, இவன் இவ்வளவு தூரம் இறங்கி வரானே. இப்படி எல்லாம் நான் நினைச்சிட்டு, என்னங்க ஊர் அருமையான ஊர்ல இருக்கிறீங்க. கனடாவுக்கு ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரேயர் பண்ண போயிருந்தோம். எனக்கு பின்னாடி 2 போலீஸ் ஆஃபீஸர் நின்னாங்க. அப்படியே உடம்புலாம் நடுங்கு. ஏன்னா இந்திய அபிஷேகம். இந்தியாவில் போலீஸை பார்த்து துஷ்டனை கண்டா தூரம் விளையாடுறேன். அவன் நான் சொல்றேன், பாஸ்டர் உங்களை முன்னாடி விட்டுருவோம். ஆபீசர், பிரதர் கவலையப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம ஆளுங்க தான். நீ நம்ப மாட்டீங்க, அந்த காஃபி சர்வ் பண்ற எனக்கு என்ன குட் மார்னிங் சொன்னாரோ அதே குட் மார்னிங் தான் அவரு. என்கிட்ட வாங்கின காசு தான் அவர்கிட்ட வாங்கினேன். நம்ம ஆளுங்க அங்க நின்னா காசு கொடுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றேன், என்ன ஒரு பிளஸ்ட் கண்ட்ரிங்க, நீங்க ஒரு ஹெவன்ல இருக்கிறீங்க அப்படின்னா. அவர் சார் என்ன ஊரு, இவ்வளவு டைம் எடுத்து நம்ம ஆபரேஷன் பண்றோம், என்ன கரோட கிடைக்க மாட்டோம். அதை கொண்டு வந்தா நாயை வச்சு முடிச்சிடலாம். ட்ரை ஃபிஷ் மலேசியாவில் யோசிச்சு பார்த்தேன், பூமியில் உயர்ந்த இடத்துல கத்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, எது மேலதான் இப்போ. அதாவது ஜப்னா பாஸ்டர் சொன்னாரு, பரலோகத்துல கருவாடு இருக்குன்னு சொல்லுங்க, நம்மால வந்துருவோம். So we have a reason for all our grumbling. Murmur. The devil never allow us to satisfy what God has given in our life. எப்போது ஒரு முருமுறு. The grumbling. இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம், எல்லாவற்றையும் முறுமுறுத்துக் கொண்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, God was not pleased. தேவன் அவர்கள் மேல பிரியமா இல்லை. இன்னைக்கு நம்ம லைஃப்ல திரும்பி பாருங்க.